ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் வோல்க்ஸ்வேகனோட வென்டோ. வென்டோ பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட். வென்டோவில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன அட்டன் பண்ணிடலாமா? வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா கிளஸ்டரில் இசிஎம் லைட் ஏபிஎஸ் லைட்டும் க்ளோ ஆகுது. அது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் ஏசி கட் ஆஃப் ஆகிடுதுன்றது தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். இப்போ நான் இந்த பேனலில் ஆப்ரேட் பண்ணும்போது லோலேருந்து ஹைக்கு ஏறும், ஹைலேருந்து லோ ஏறுதா, அதே மாதிரி எல்லா பட்டனும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். கொஞ்ச நேரம் கழிச்சு சேம் இக்னிஷன் ஆஃப்ல இருந்தாலும் சரி, வெஹிக்கிள் ரன் ஆகிட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிளெயின் ஆகிடும் இந்த பேனலில். அதுக்கப்புறம் நம்ம என்னதான் ஆன் பண்ணாலுமே இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகாது. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஏசியோட செக்மெண்ட்ல 3 கம்ப்ளைண்ட் ஷோ ஆச்சு. ஏசிலாம் ப்ராப்பராக ஆன் ஆகிறதுனால செக் பண்ண போகிற கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்ட்ரோல் மாடல் நோ சிக்னல்னு இருக்குல்ல, இதை தான் இப்போ ட்ரேஸ் அவுட் பண்ணணும். அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே ஏசி ஆன் பண்ணோம்னா அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா இசிஎம்க்கு போகணும். அதோட லைனை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் அண்ட் ஏபிஎஸ் அது கூடவே இசிஎம்க்கு போகிற பஞ்ச் ஒயர்லையும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருக்கு. இந்த வண்டியில் நான் சொன்ன 2 கம்ப்ளைண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ஆர்பிஎம் ஒன்லேயே தான் ரன் ஆகும். இப்போ நம்ம அந்த பஞ்சை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வைஃபர் மோட்டர், கவுல் பேனல், அது கீழே வர ஷீல்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணாதான் அந்த ஒயரிங் பஞ்சை நம்ம ரீச் பண்ண முடியும். எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு பஞ்சில் வேற ஏதாவது இடத்துல ஒயர் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணும். எந்த ஒரு இடத்துலையும் டேமேஜ் இல்லை, இந்த ஒரு இடம் தவிர. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஒயரா நம்ம கட் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி இசிஎம்க்கு போகிற சிக்னல் ஒயர் மட்டும் தனியாக கட் ஆயிருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஏசியும் ப்ராப்பராக ரன் ஆகலை, ஆர்பிஎம்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு 1 by 1 சால்ட்ரிங் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ குப்பை உள்ளே இருக்குது. என்னென்ன ஒயரிங் சால்ட்ரிங் வைக்க போகிறோம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இண்டிகேட்டர், ஏபிஎஸ் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னால அதுவும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃப்ரண்ட்டோட ஒயர் கட் ஆகிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸும் ஃபால்ட் கோடில் பார்த்தீங்கன்னா ஷோ ஆயிருக்கு. எப்பவும் போல் ஒயரிங்க்கு சால்ட்ரிங் தான் வைக்க போகிறோம். சால்ட்ரிங் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர் எல்லாத்தையுமே கரெக்டான லைனில் த்ரூ பண்ணிவிட்டு ஸ்லீவ்லாம் போட்டு பக்காவாக லாக் பண்ணியாச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை இந்த ப்ராப்ளம்னால ரொம்ப நாளாக அப்படியே டிரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. கேட்டதில் இசிஎம், ஏசி பேனல் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி காஸ்ட்டும் ஹெவியாக சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் போகாமல் ஒயரிங்லேயே சால்வ் பண்ணி கொடுத்ததுனால கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஹாப்பியாக ஆயிட்டாங்க. ஒயரிங்லாம் பக்காவாக சால்ட்ரிங் வச்சதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணி வெஹிக்கிளை ரன் பண்ணி பார்த்தோம். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. ஏசியும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகாமல் ப்ராப்பராகவே ரன் ஆச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு வென்டோ, போலோ, ரேபிட் வச்சிருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.